ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இலக்குங்கிறது ஒரு உடன்படிக்கை, அது வந்து தந்தை மகன்கிற ஒரு சந்தோஷம். அது வந்து ஜீவனுக்கு ஸ்பெசிஃபைடாக இருக்குது, ஸ்பெஷலாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் பாளையத்துக்கு புறம்பாக வந்தார், சுட்டரிக்கப்பட்டார். அப்படிங்கும்போது இதுக்காக பாளையத்துக்கு ஒரு புறம்பாக ஆடு சுட்டரிக்கப்படுகிறது. ஏன்னா அது வந்து பலிபீடத்தை பரிசுத்தம் பண்ணுறதுக்காக, கூடாரத்தை பரிசுத்தம் பண்ணுறதுக்காக. அது வந்து பலிபீடத்தை சுற்றி பலிபீடத்தில் அறுக்கப்பட்டு இங்கே கொண்டு வந்து எரிக்கப்படுகிறது. ஸோ அப்போ அது கூடாரத்துக்கு தானே, அது உடன்படிக்கையும் மக்களுக்காக தானே இல்லை. ஆனால் அதை வந்து அதையே வந்து ஏசப்பா செய்யும்போது அது வந்து உலகத்தின் ஆடு, உலகத்தின் ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறத பார்க்கணும். நமக்குள்ள ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்து நம்மளை சுவீகரித்து, அவங்களும் கூட பொறுத்தவரைக்கும் இருந்தால் வந்திருக்காங்க, எகிப்துலேருந்து கூட வந்துருக்குறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள யூதங்கிற ஒரு அடையாளம் இருக்குது. ஆனால் நம்மளை